Hi folks, this is Uge. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டங்கி படத்தோட மூவி எப்படி தான் பார்க்க போறோம். Let's go. டங்கி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான், டாப்ஸி பன்னு, விக்கி கௌஷல், போமன் ஹிகானி இன்னும் நிறைய பேர் நடிச்சு இந்த படத்தை வந்து ராஜ்குமார் ஹிகானி அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. பிரீத்தம் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ ராஜ்குமார் ஹிகானி அவர் வந்து யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி முன்னாபாய், 3 Idiots, பிகே, சஞ்சு இப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பிளாக் பஸ்டர் மட்டும் கொடுத்த ஒரு டைரக்டர். ஸோ இவர் வந்து இந்த டங்கியில் அதே ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு கேட்டால் கொடுக்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிகே படம் வந்து இப்போ பார்த்தாலுமே நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சஞ்சு படமும் இப்போ நம்ம பார்த்தா கூட அதில் வர சீன்ஸ், அதில் வர எமோஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ ராஜ்குமார் ஹிகானி அவர் படம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹியூமர் இருக்கும், எமோஷன் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும். ஸோ டங்கிலையுமே அது எல்லாமே இருந்தாலுமே ஹியரன் அங்கே அப்படி தான் அது வந்து ஒர்க்காக இருக்குது. ஸோ படம் ஃபுல்லாக இருந்தாலுமே அங்கங்கே மட்டும்தான் ஒர்க் ஆகிருக்கு. மற்ற இடத்துலலாம் ஆடியன்ஸை போய் ரீச் ஆகிற அளவுக்கு அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லை, ஒரு கனெக்ட் ஆகல ஆடியன்ஸோட. ஸோ அதுதான் வந்து இந்த டங்கி படத்தில் வந்து மிஸ் ஆகுது. ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ராஜ்குமார் ஹிகானி கிட்ட இருந்து. ஸோ ஒரு இந்த படத்தோட டீசர் அனௌன்ஸ்மெண்ட் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ஆகட்டும், ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரோட ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் டைரக்டர் வந்து டைப் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த படத்து மேலே இருந்தது. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் தாண்டி நம்ம படத்துக்கு போகும்போது நம்ம வந்து ஒரு பிகே மாதிரியான ஒரு படம் வந்து பார்க்க போகிறோம், சஞ்சு மாதிரியான ஒரு படம் வந்து பார்க்க போகிறோம், 3 Idiots மாதிரி ஒரு படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனோட உட்காரும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி புஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரொம்ப லேக் ஆகுது. ஸ்டார்டிங்கில் அப்படியே கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி இருந்தது, அப்படியே கொஞ்சம் அங்கங்கே வந்து லேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருந்தது. பட் இருந்தாலுமே இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டால் என்னுடைய ஒப்பீனியன் வந்து வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்ததுனால செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அதை விட பெட்டராக வந்து இருந்தது. ஸோ இந்த படத்தில் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த உலகம் வந்து இந்த உலகத்தில் வர எல்லா உயிரினங்களுக்குமே பொதுவானது. அதில் வந்து மனுஷங்களாக நம்ம தான் வந்து பார்டர் போட்டு இது ஏன் நாடு அது ஓன் நாடு, என் நாட்டுக்குள்ளே வந்து நீ வரணும்னா வந்து விசா வேணும், பர்மிஷன் வேணும், நீ எவ்வளோ நாள் தங்க போகன்றது இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இந்த மனுஷங்க வந்து உருவாக்குனது. பட் இந்த உலகம் வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக தான் படைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருந்தாலும் அதை வந்து அந்த ட்ரீட் பண்ண விதம் வந்து நமக்கு வந்து அவ்வளோ வந்து என்கேஜிங்காக வந்து நம்மளை வந்து வைக்கல, கொஞ்சம் அங்கங்கே வந்து போர் அடிக்குது. அதுதான் வந்து உண்மை. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா படத்தில் நடித்த எல்லாமே வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. சாங்ஸும் வந்து நல்லா இருந்தது, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அஃப்கோர்ஸ் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா பல உண்மை சம்பவங்களை வந்து கருத்தாக மையமாக வச்சு தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ டங்கி அப்படின்னு என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாங்கி வே ஆஃப் ட்ராவலிங், அதாவது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு இல்லீகலாக மைக்ரேட் ஆகி போக அந்த ஒரு ப்ராசஸை வந்து டங்கி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ 1961 செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமேட்டு லண்டனில் வந்து நிறைய மைக்ரேண்ட்டை வந்து அலோவ் பண்ணாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் அப்போது நிறைய மைக்ரேண்ட் அங்கே நிறைய பேர் இறந்து போனதால நிறைய மைக்ரேண்ட்டை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுச்சு. பட் அதை வந்து 1962 வந்து ஒரு ஆக்ட் போட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு இல்லீகலாக வந்து இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதுதான் வந்து டங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பேஸாக வச்சு தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் சொன்ன விஷயம் நல்ல விஷயம், பட் அதை வந்து எடுத்த விதம் வந்து சரியில்லாதனால இந்த படம் வந்து அவ்வளோவா ஒர்க் ஆகல. ஸோ இந்த படத்தை வந்து ரொம்ப மோசமான படம் அப்படின்னு சொல்லிட முடியாது, ஓரளவு சுமாரான படம் அப்படின்னு சொல்லலாம். பட் தியேட்டரில் போய் பார்க்கறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் மணி, இதுதான் வந்து நான் சொல்கிறது. ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 out of 10.